வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒரே காமனாக ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நாங்கள் புது தையல் மிஷின் தான் வாங்கியிருக்கோம், ஆனால் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு பெடல் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம், நியூவாக ஒரு தையல் மிஷின் வாங்குறோம் அப்படிங்கும்போது கரெக்டான, அதாவது கொஞ்சம் லூஸாக ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணி தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம ஆயிலிங் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே எல்லா பார்ட்ஸையுமே நல்லா டைட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நியூவாக ஒரு தையல் மிஷின் வாங்கினோம் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் எல்லாமே டைட் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம். இதை பற்றி நிறைய பேர் இதே டவுட்டே கேட்டுட்டு இருந்ததுனால ஒரு டேரெக்டாக ஒரு சர்வீஸ் பர்சன் வச்சு அவங்க மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் அவங்க நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ரீசன்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, இதை சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். வணக்கங்க. இன்றைக்கி பெடல் உங்களுக்கு இப்போ புது மிஷினில் பெடல் டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ இந்த மாதிரி கேஸ்ட் அண்ட் ஸ்டாண்டை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பெடல் உங்களுக்கு பெடல் புதுசாக வரும்போது எப்போவுமே பெடல் டைட்டாக தான் அனுப்புவோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 2 இடத்துல ஆயில் போடுவீங்க. இந்த 2 இடம், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், எக்காரணத்தை கொண்டு இதில் ஆயில் போடவே கூடாது. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ள பியரிங் இருக்கும், நீங்கள் இதில் ஆயில் போடும்போது பியரிங் சீக்கிரம் கலந்துடும். ஸோ நாங்கள் முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த 2 டைட்டாக இருக்கும், பெல்ட்டுமே உங்களுக்கு டைட்டாக இருக்கும். நம்ம கொடுக்குறோம்ல பெல்ட்டு, இதுவுமே உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு பெடல் டைட்டாக இருந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணுன்னா, இந்த இருக்குல்ல இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணணும். இதாக இருக்குல்ல, இதை நீங்கள் லூஸ் பண்ணணும். இதை லூஸ் பண்ணிட்டு இந்த சைடில் உங்களுக்கு ஸ்க்ரூ யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரூ ட்ரைவர். அதை வச்சு ஒரு பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டு அப்புறம் இதை நீங்கள் டைட் பண்ணிடணும். லூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி டைட் பண்ணிடணும். அப்படின்னா இது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதே மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல இந்த ஸ்க்ரூ, அதே மாதிரி இந்த சைடில் உள்ளதை லூஸ் பண்ணணும். இது இருக்கா, இதை லூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் பிடிச்சிட்டு ஒரே ஒரு வாட்டி வீலை சுற்றி விடணும். ஒரு வாட்டி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வீலை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வீலு ஃப்ரீயாக ரன் ஆகும். அதே டைம் இப்படி ஆடக்கூடாது. இது ஒரு பழைய மிஷின், இது ஆடக்கூடாது. இப்படி கரெக்டாக உங்களுக்கு டைட்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இதை ஃப்ரீ பண்ணுறோம். அப்புறம் இதற்காக இதை டைட் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது இது உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ வீல் உங்களுக்கு கொஞ்சம் டைட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீல் ஷேக்கிங் இருக்காது, பெடலும் ஃப்ரீயாக சுற்றுறது உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றணும். அவ்வளோதான். அதில் பெல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெல்ட்டு டைட்டாக இருந்தால் பெல்ட்டு லூஸ் பண்ணணும். அப்புறம் 2வது இதை செக் பண்ணணும், 3வது இதை செக் பண்ணணும். இந்த 3 தான் உங்களுக்கு டைட்டே பொறுத்து. 1 பெல்ட்டு, 2வது இந்த சைட் பின். இது உங்களுக்கு எவ்வளோ ஓவர் டைட்டாக இருந்துச்சுனாலும் வீல் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், சுத்த முடியாது. அடுத்து 3வது இது. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளங்க இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.